விஜயகாந்த் உங்களுடைய நிறுவனத்தில் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமாம் சார். அவர் விஜயகாந்த் சார் வந்து நான் அந்த ரவிங்கிற டைரக்டர் தான் பண்ணார். இப்போ தவறி போயிட்டார் அவர். ரவி இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கிரிப்டை சொன்னார். சரி ரவி வந்து வச்சு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் போய் விஜயகாந்த் சார் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை போய் அப்ரோச் பண்ணோம். அவர் கதையெல்லாம் கேட்டார். அவரும் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் சாரும் கூட இருந்தார். அப்போ ராவுத்தர் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். இல்லை இந்த பையன் ஏதோ ஷார்ப்பாக வருவான் போட்டிருக்கு இந்த டைரக்டரு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சாருக்கு அவர் தான் மோட்டிவேட் பண்ணார். தென் ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. விஜயகாந்த் சார் மாதிரி நான் சொல்கிறேன் சார், நான் வந்து பழகினதுலே ஒரு எக்ஸலண்ட் பர்சன் அந்த மாதிரி யாரும் கிடையாது சார். அவர் வந்து ஒரு நம்மளோட நம்ம தான் ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம அதை பற்றியே நினைக்கவே வேண்டாம். அவரே ஃபுல்லாக எல்லாம் பார்த்துக்குவார். ஷெட்யூல்லேருந்து எல்லாத்துலேயுமே அவரே பிளான் பண்ணிக்குவார். சம்டைம்ஸ் லேட் நைட் ஷூட்டிங் இருக்கும்போது நான் போய் பொள்ளாச்சியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்கிட்ட வந்து சொல்லுவார், நீங்கள் போய் தூங்குங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஹோல் நைட் ஷூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மத்தியானம் வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் கண்டினியூ பண்ணார். அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் பார்க்க முடியாது. பழகிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு நல்ல மனிதன். நான் நல்லா இருக்குன்னு ப்ரொடியூசர் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆர்டிஸ்டில் அவர் ஒருத்தர் சார். நான் படம்லாம் முடித்து ஆனந்த் ராஜ் ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு கமர்ஷியலாக. அப்போ வந்து முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து நான் வந்து இதுக்கு போயிட்டு இருந்தேன். நான் ட்ரிச்சிக்கு போனேன். அதே ஃப்ளைட்டில் விஜயகாந்த் சாரும் வந்தார். விஜயகாந்த் சார் வந்தோடனே நான் போய் அவரை விஷ் பண்ணேன். அவர் வந்து திருப்பி கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே பிரதர்? அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பர்சன் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சார்.